உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எப்போதுமே சண்டைகள், சச்சரவுகள், ப்ராப்ளமாக இருக்குதா? எதனா இஷ்யூ வந்துகிட்டே இருக்குதா? அப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடக்குது தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? உங்கள் பார்ட்னரா? நிச்சயமாக இல்லை. இதுக்கு எல்லாமே காரணம் உங்கள் மைண்டு தான். தொடர்ந்து இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு கேளுங்க. நீங்கள் இந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரே மாதிரியான சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும். சேம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்குள்ளே ஏற்பட்டுகிட்டே இருக்கும். சேம் பெயின் அதுவும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுது தெரியுமா? உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்குது. அது ஒரு பேட்டர்னை ரீக்ரியேட்டும் பண்ணிட்டு இருக்கு. என்னை யாருமே வேல்யூ பண்ண மாட்டாங்க, என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, என் கூட இருக்கிறவங்கெல்லாம் என்னை விட்டுட்டு போயிடுறாங்க, என் கூட யார் ரிலேஷன்ஷிப்பில் வந்தாலுமே அவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிடுறாங்க. இந்த மாதிரி பிலீஃப்லாம் உங்களுக்குள்ளே இருந்தால் முதன்மையாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ள நிறைய இன்செக்யூரிட்டிஸாக இருந்ததுன்னா டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் தான் அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகிட்டு வரும். ஸோ இப்போ ப்ராப்ளம் உங்கள் பார்ட்னர் கிடையாது, உங்களுக்குள்ள நீங்கள் செட் பண்ண பேட்டர்ன் தான். ஸோ அந்த பிலீஃபை சேஞ்ச் பண்ணுங்கள், உங்கள் செல்ஃப் ஒர்த்தை பில்ட் பண்ணுங்கள், உங்கள் மைண்ட் செட்டை ஸ்ட்ராங் ஆக்குங்க. ஸோ அப்போ நீங்கள் சேஞ்ச் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் லவ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுல உங்கள் மைண்டில் இருக்கிற விஷயத்தை தான் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மைண்டில் என்ன பிலீஃப் இருக்குது? மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டிங்.